சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மேக்ஸிமம் வந்து லாஸ்ட் டைம் நிஃப்டி 50 இண்டெக்ஸு லாஸ்ட் டைம் டார்கெட் பார்த்துருப்போம்ல, நியர் அந்த டார்கெட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் டார்கெட் வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், அந்த டார்கெட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நியர்பை உங்களுக்கு வந்து அதோட லைன் நான் லைன் மட்டும் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். 22,963 ஓகேங்களா. அந்த டார்கெட் வந்திருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து நிஃப்டி பார்த்தது தான், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு பார்த்தது தான். அதுக்கான கரெக்ஷனும் இருக்கும் ஆக்சுவலாக, ஓகேங்களா. மார்க்கெட் வந்து நீங்கள் கரெக்டாக இதை பிரேக் பண்ணியிருக்காது, சின்ன ஒரு லெவல்ஸ் மட்டும் வந்திருக்கும். 22,800 நியர் வந்திருக்கும் மார்க்கெட்டு. க்ளோசிங் வந்து பிலோவாக இருக்குது. லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆனது என்ன இருக்குது, பிலோவாக வந்து நமக்கு 22,963 நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் என்ன இருக்குன்னா 22,819 வரைக்கும் வந்திருக்கு. இங்கே வந்து மார்க்கெட் நமக்கு அப்கமிங் டேஸ் வரப்போகிற நாளில் வந்து மார்க்கெட் எப்படி இருக்கலாம், எந்த லெவல் போகலான்றதை செக் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் வீக் அப்டேட் பண்ணியிருந்தேன், அந்த லெவலில் தான் டார்கெட் என்ட்டு எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வீக்லி சார்ட் கொடுக்குறேன். வீக்லி சார்ட்டு மார்க்கெட் வந்து நமக்கு நேற்று பார்த்த மாதிரி தான். மார்க்கெட் பையரும் இல்லை செல்லரும் இல்லை, கொஞ்சம் என்னவோ முடிஞ்சிருக்குன்னா நியூட்ரலாக தான் முடிஞ்சிருக்கு. யார் டாமினேட் பண்ணுறாங்களோ நியூஸஸ், வரப்போகிற நியூஸஸை பொறுத்து மார்க்கெட் வந்து அடுத்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம இந்த வீக் வரப்போகிற வீக்கு நிஃப்டி என்ன பண்ணலாம், எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிடலாம், ஓகேங்களா. இப்போ நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை அப்படின்னா வீடியோ பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா, இல்லை ஷார்ட் டைமில் ஏதாவது வீடியோஸ் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேளுங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அப்லோட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ வரப்போகிற வீக்குக்கான டார்கெட் வந்து நான் இப்போது வந்து மார்க்கெட் என்ன இருக்குது 22,800, இங்கே வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் இல்லை பிலோ 1000 பாயிண்ட்ஸ். அடுத்த மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா. நிஃப்டி வந்து நமக்கு இப்போ இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா. லோ அண்ட் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டை எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம், இதில் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துடலாம். ஹையர் ஹை ஹையர் லோ லாஸ்ட் 3 மந்த்ஸில் நோட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து இதை நான் என்ன பண்ணுறேன், போய்ட்டு உங்களுக்கு டே சார்ட்டில் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஒரு மந்த்லி சார்ட்டில் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ மந்த்லி சார்ட்டில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மார்க்கெட் வந்து சைட்வைஸு அண்டு வந்து இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகலைன்னா மறுபடியுமே டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை கொஞ்சம் ஆல்ரெடி 4000 பாயிண்ட் நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு, லோ அண்ட் ஹை அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். மார்க்கெட் என்ன இருக்கும் நமக்கு இந்த லோ, ஓகேங்களா, இந்த லோ இந்த ஹை, மறுபடியும் இந்த லோ, மறுபடியும் இந்த ஹை, மறுபடியும் இந்த லோ, ஓகேங்களா. இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் என்ன இருக்கும், கரெக்டாக சைட்வைஸ் மார்க்கெட்டில் இருக்கும். மறுபடியும் மார்க்கெட் வந்து நமக்கு இதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா இதை எடுத்துக்கங்க, இனஃப் ஃபார் திஸ், ஓகேங்களா. அப்கமிங் டேஸில் நமக்கு என்ன பண்ணலான்னா சைட்வைஸ் மார்க்கெட்டு அப்படின்னா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், இதை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இந்த லோ இருக்குல்ல, இந்த லோவை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிட்டு பை என்ட்ரி கூட போகலாம். மறுபடியும் மார்க்கெட் இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும், உங்களுக்கு பை ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த லெவலில் எடுத்துகிட்டு இது மார்க்கெட் என்ன லெவலில் ஆக்சுவலானா லோ உங்களுக்கு 22,400, ஓகேங்களா. எவ்வளோ 22,446 லோ. ஹை என்ன உங்களுக்கு 26,300 22
22,474, 22 22,472, 22,446. ஹை என்ன உங்களுக்கு 26,300. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 26,466. ஓகேங்களா? 26,466, 22,446. ஓகேங்களா? 22,383 கிலோ. இருபத்தி 22,466, 22,446, 446. ஓகேங்களா? இது லோ. ஸோ கரெக்டான என்ட்ரி இது ஆக்சுவலாக உங்களுக்கு. இதை லோவை பிரேக் பண்ணால் மட்டும் நான் இடையில ஏதாவது அப்டேட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் நமக்கு எங்கே போகலாம்? 26,586, 587, 26,587. ஓகேங்களா? இந்த ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ சைட்வேஸில் எடுத்துக்கங்க மார்க்கெட்டு. இதை வந்து லோயர் டைம் ஃப்ரேம் போயிட்டு அனாலிஸ் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் 4 ஹவர்ஸில் கொடுக்குறேன். இங்கே வந்து நமக்கு இதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகலாம்? ஆக்சுவலாக கிளியராக இருக்கும் உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ எப்போல்லாம் வந்து மார்க்கெட் இதை பிரேக் அவுட் ஆகலையோ அப்போல்லாம் என்ட்ரி எடுத்துக்கலாம். மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறப்போ பை என்ட்ரி எடுத்துக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு இந்த லோவில் ட்ரெண்ட் லைனோட லோவில் என்ன இருக்கும் மார்க்கெட்டு கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கும். மறுபடியும் பை என்ட்ரி 22,446 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் என்ன பண்ணலாங்க? செல் என்ட்ரி எடுங்க. இல்லைன்னா அந்த ஃபெச்சுவேஷன் இருக்கும், அடுத்த லெவலுக்கான ஃபெச்சுவேஷன் இருக்கும். ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 22,466 அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 26,587. ஓகேங்களா? இது ஹையர் டைமில் ஓவரால் மார்க்கெட்டோட வியூ. ஷார்ட் டைமுக்கான என்ட்ரி நான் லெவல் கொடுக்குறேன். ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அப்படியே இதை வந்து நோட் பண்ணிக்கிங்க. இந்த லெவல்ஸை அப்படியே நோட் பண்ணிங்க. லோ வந்து இதுக்கு பிலோ வந்து மார்க்கெட் இந்த ரெட் லைனுக்கு நேராக இருக்க லெவல்ஸ் நான் இது பண்ணுறேன். ஸோ அந்த லெவல்ஸை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். 21,705. ஓகேங்களா? இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ட்ராப் பண்ணிக்கோங்க. 21 லெவலில் பிரேக் அவுட் பண்ணதுன்னா அடுத்த லெவல் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓவரால் வந்து சைட்வேஸில் இருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? ஆல் டைம் அந்த சைட்வேஸை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம அடுத்த நான் டவுன் ட்ரெண்ட் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். 21,705. அடுத்து பார்த்தீங்கன்னா 22,51. அதுக்கப்புறம் 22,128, 22,491. அதுக்கப்புறம் அதையும் இது பண்ணுதுன்னா மார்க்கெட் 22,592. ஸோ மார்க்கெட் வந்து கரண்ட் மார்க்கெட் வந்து 22,819 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 23,525.
ஸோ அதுக்கப்புறம் 23,984, 24,171, 24,353. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 24,819, 25,020, 25,149, 25,695. இந்த லெவலில் நோட் பண்ணிக்கங்க. நான் இதை டைப் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். பிகாஸ் சம்டைம் வந்து என்ன ஆகிடும், நமக்கு அந்த இது வந்துச்சுன்னா எரேஸ் ஆகிடும். ஆக்சுவலாக சின்னதாக ஒரு கிளிப் இன்னும் ஒரு ஆடு வரும். ஆடு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா. இருபத்தி 21,705, 21,705. ஓகேங்களா. இருபத்தி 21,705, 21,705, 22,051. ஓகேங்களா. 22,051. இல்லைன்னா பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. பென் அண்ட் பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. லோ என்ன ஹை என்னன்னு. ஸோ 21,705, 22,051 ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மறுபடியும் நோட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 22,128, 22,128. ஓகேங்களா. சூப்பரா. அதுக்கடுத்து 22,491, 22,491. அதுக்கப்புறம் 22,592, 22,592. ஓகேங்களா. ஓகே. இருக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 21,705, 21,705, 21,51, 21,128. இது வந்து நமக்கு ஆல் டைம் லோ. ஓகேங்களா. அந்த லெவலு. அடுத்து வந்து 22,491, 22,592. அடுத்து என்ன மார்க்கெட், இது வந்து கரண்ட் மார்க்கெட்டு. எல்டிபி லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 22,819, 23,525. அடுத்து 23,984, 24,171, 24,353, 24,819, 25,020, 25,149, 25,695. ஓகேங்களா. ஸோ 25,000 வரைக்கும் கொடுத்துருக்கேன் மார்க்கெட்டு.
லோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த லோ அண்டு ஓவரால் வந்து இதை டெலிட் பண்ணுவோம். டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன், 3 month சார்ட் கொடுக்குறேன். சார்ட் கொடுத்துருக்கேன். மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு லோவில் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக சைட்வேஸ் மார்க்கெட்டில் இப்போது மார்க்கெட் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணுறேன், இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணுறேன். இந்த ஹை என்ன பண்ணுங்க, ஹரிசாண்டல் லைனாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த லோ மார்க்கெட் வந்து நமக்கு இப்போ இது உள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போது இதுக்கு அடுத்து வந்து மார்க்கெட் வந்து டே சார்ட்டில் கொடுங்க. லோயர் டைம் ஃப்ரேமே எடுத்துக்கோங்க, டே சார்ட்டில் கொடுங்க. கரெக்டாக என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இது உள்ளே வந்து எப்போல்லாம் மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை டச் பண்ணுதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து மறுபடியும் என்ன இருக்கும், நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த லோ வருதா, மறுபடியும் இந்த ஹை, இந்த லோ வருதா, மறுபடியும் மார்க்கெட் இந்த ஹை, மறுபடியும் நமக்கு இந்த லோ வந்துருக்கு. இதை கனெக்ட் பண்ணுங்கள். அப்போனா என்ன பண்ணலாம், பை அட் லோ, செல் அட் ஹை. ஓகேங்களா, இதுக்கு டியூரேஷன் என்ன எடுத்திருக்கு, ஆக்சுவலாக நியரன் வந்து 2024. ஓகேங்களா, 2024, 2026 மார்க்கெட் வந்து 24, 25, 26 ஒரு வருஷம்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நியர் 1 இயருக்கு மேலே 1.5 இயர்ஸாகவே மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு லாஸ்ட் 1.5 இயர்ஸ். அப்போது மார்க்கெட் வந்து நம்ம அப்கமிங் டேஸ் என்ன பண்ணலான்னா, அப்கமிங் டேஸ் வந்து மார்க்கெட் மறுபடியும் நமக்கு இந்த ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். போயிட்டு என்ன பண்ணுங்கள், மந்த்லி சார்ட் கொடுங்க. ஓகேங்களா, மந்த்லி சார்ட் கொடுத்துட்டு கரெக்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுங்க. லெவல்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இதில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கும். ப்ரஷில் இருக்குது, சும்மா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தது தான். அப்போ என்ன பண்ணலான்னா, இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இது பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இங்கே சின்ன ஒரு கரெக்ஷன்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சின்னதாக மார்க்கெட் வந்து என்ன ஆகலாம், இந்த சின்னதாக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் இல்லை ஒரு கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும், ரீடெஸ்ட்மெண்ட்டு. அது கொடுத்துச்சின்னா என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் வந்து நீ இந்த இடத்துல பை பண்ணிட்டு ஒரு அக்குமேஷன் ஸ்பேஸ். ஓகேங்களா, அக்குமேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அக்குமேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு பை என்ட்ரி எடுக்கலாம். கரெக்டாக வந்து இதை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த லெவலில் போயிட்டு 3 month சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு ஹை அண்ட் லோ கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், ட்ரெண்ட் ரிவர்சல் கிடைக்குதான்னு செக் பண்ணிட்டு எடுங்க. மார்க்கெட் வந்து என்ன ஆகும்னா, இங்கே ரீடெஸ்ட்மெண்ட்டு ப்ரீவியஸ் லோ டு ஹை கொடுங்க, இந்த லோ டு இந்த ஹை கொடுங்க, இந்த லோவிலேருந்து இந்த ஹை கொடுங்க. ஓகேங்களா, கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், மார்க்கெட்டு 0.618 22,885. ஓகேங்களா, 22,885, 22,687. இது ரெண்டையும் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க இந்த லெவலில். இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுதுன்னா மார்க்கெட் மேக்ஸிமம் செல் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இல்லை அப்படின்னா மறுபடியும் பை ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சுக்கோங்க. ஏதாவது நம்ம இருந்தால் அப்டேட் இருந்தால் பார்ப்போம். ஓகேங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள். ஏதாவது டீட்டெயில்னால் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.
மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலை. கரெக்டாக என்ட்ரி எடுங்க. ஏதாவது டவுட் வந்தால் கேளுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.